சிந்தையிலே ஒரு சின்ன தோட்டை போடுவது. நிச்சயமாக அந்த உரையாடல் நீங்கள் உங்களோடு பேசுகிறது மாதிரி இருக்கும், உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பிசாசு நமக்கு கண்ணால் பார்க்க முடியாவிட்டால் நம்முடைய எதிரி இந்த இடத்துல கிரியை செய்கிறார். அப்ப நீங்கள் அந்த உரையாடலை அப்படி அவனோடு தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக அவன் தன்னுடைய வழிக்கு உங்களை கொண்டு போய்விடுவார். அந்த டோரை அப்படி ஓப்பன் பண்ண வைத்து விடுவார். அந்த எரிச்சலை, கோபத்தை, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து அவன் உங்களுக்கு நுழைவதற்கு அந்த காரியத்தை பயன்படுத்துவார். அதற்கு உங்களுடைய சிந்தையை நாங்கள் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய சிந்தை, நாங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன உரையாடலுடைய மைண்டிலே போய்கொண்டிருக்கிறது, இதை நாங்கள் அடிக்கடி பார்த்து சரிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, எவைகள் நல்லவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மைண்ட் அவனுடைய வாய்ஸ் நம்முடைய வாய்ஸ் மாதிரி இருக்கும். இப்படியாக சாதாரணமாக இந்த உரையாடலை தொடங்குவார். ஆனால் கடைசியிலே முடிவிலே அவனுக்கு நாங்கள் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்து விட்டவர்களாக இருப்போம். இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது.